எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வார்த்தைக்கு வருவோம். நீதிமொழிகளுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஏன் அப்படின்னா, ஒரு சில காரியத்தை நல்லா கவனிங்க. இந்த உலகம் வந்து எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்க, இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்களுடைய மனதில் இருக்கிற ஒரு சில பிரமாணத்தை கொஞ்சம் கொண்டு வாங்க. இந்த உலகம் ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. கர்த்தர் அப்படி தான் பூமியை படைச்சிட்டார். இந்த மனுஷன் தான் பாருங்க சொல்லி சொல்லி செய்வான். ஆனால் கடவுளுடைய படைப்புகள் எல்லாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு சூரியன் கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் உதிக்கணும், அதுக்காக எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. அது கரெக்டாக 6 மணிக்கு உதிக்கும். ஏன்னா கர்த்தர் அவருடைய படைப்பில் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. மனுஷனை கூட அது போல தான் கர்த்தர் படைச்சார். ஆனால் இந்த மனுஷன் பாவத்தினால விழுந்து போனால் ஆகியனால கர்த்தர் அவனை விடலை. இது எல்லாவற்றை காட்டிலும் இந்த பூமியில் எல்லாமே நேர்த்தியாக இருக்கிறது. ஆனால் இதை கண்டு கர்த்தர் மகிமைப்படலை, சந்தோஷப்படலை. மனுஷனை பார்த்து தான் கர்த்தர் என்ன செய்கிறார், சந்தோஷப்படுறார். இந்த சரீரம், இந்த உலகம், இது கிறிஸ்தவர்களுக்கு தான், நிறைய ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த உலகனாலே என்னவோ மோசமானது மாதிரி கற்பனைக்குள்ள வந்துட்டாங்க. அவங்க சொல்றது என்ன, இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த பூமியில் எனக்கு வாழ விருப்பம் இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட பாருங்க, ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் போய் எங்காவது இறந்துட போறேன். ஒரு சிலர் எல்லாம் செத்துட்டான். மரணம் என்பது முடிவு கிடையாது. நல்லா கவனிக்கணும், மரணம் என்பது முடிவு கிடையாது. ஒரு மனுஷன் மரிச்சா எப்படி இருக்கணும், நல்ல முதிர் வயதில் நல்ல எல்லா கடமைகளை செய்து முடித்து அதன் பிறகு அமைதலோடு அவன் போய் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும். அது ஒரு நல்ல மரணம். அகால மரணமோ, பாதியில் மறிக்கிறதோ, விபத்தில் மறிக்கிறதோ, இது வந்து நமக்கு நேரிடக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் குழந்தைகளை வளர்க்குறோம். குழந்தை என்ன செய்யுது, ஏதாவது வேணும்னா உடனே ஆணு கத்தி உருண்டு பிறண்டு அழுது, அப்போதான் நமக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குது, அழுது. நாம் என்ன நினைக்கிறோம், ஐயோ இது தொல்லை தாங்க முடியல, நம்ம மானம் வெளியே போகக்கூடாது, இவன் கத்துறது 4 வீட்டுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருறா, என்னடா தேவை உனக்கு இந்தாடா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்துடுறோம். அப்போ நாம் நினைக்கிறோம், இவனை இந்த கத்தனாதான் கிடைக்குன்ற நிலைக்கு வளர்றது அவனுடைய மனப்பான்மை. ஆனால் இதுக்கு வந்து ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார், ஜேம்ஸ் டாப்சன் சொல்லி ஒரு டாக்டர். அவர் குழந்தை நல மருத்துவர். குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு புக் எழுதுறார். அவருடைய புத்தகம் வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ். அவருடைய புத்தகத்தில் என்ன எழுதுறாருன்னா, எதையாவது கேட்டு உன் குழந்தை அடம் பிடிச்சா அப்போ நீ அதை கொடுக்காத. அடம் பிடிச்சா என்ன செய்யாத, கொடுக்காத. அவன் கத்துட்டுன்னு விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கத்தி அதுக்கப்புறம் என்ன செய்திருவான், நாம் கத்தனை கிடைக்காது, நாம் கேட்டாதான் கிடைக்குன்ற மனநிலைக்கு வருவான். அதனால் அவன் அழுதா கொடுத்தீங்கன்னா அதே பழக்கம் கடைசி வரல வரும். கடைசி வரல வந்து ஒரு சிலர் பாருங்கள், நிறைய குடும்பங்களில் கூட பார்க்குறோம், அம்மா அப்பா கிட்ட வாங்கி வாங்கி பழக்கப்பட்டுவன் ஏதாவது கொஞ்சம் வயசான பிறகு நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்க, டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்போம், கொடுக்க முடியாத ஆள் எதுக்கு என்ன பெத்த, உடனே கேட்போம். ஆனால் பைபிளை சொல்லுது, அப்படிப்பட்ட வார்த்தை தன் தாயை பார்த்து, தன் தகப்பனை பார்த்து, நீ என்னை ஏன் ஜனிப்பித்தா, ஏன் என்னை பெத்தன்னு கேட்டாலே சாபம். அப்படி கேட்கக்கூடாது. ஒரு பிள்ளை கூட அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்கக்கூடாதுன்னா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வளர்க்க வேண்டிய விதத்தில் ஒரு கிறிஸ்தவ மனுஷன் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது குழந்தைகள் கேட்டாங்க அடம் பிடிச்சாங்கன்னா நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்படி ஜெபம் பண்ண வச்சுட்டு உங்களால் ஈஸியாக வாங்கி கொடுக்கக்கூடிய திராணி உங்களுக்கு இருந்தாலும் உடனே கொடுக்காம ஜெபிக்க சொல்லி அதன் பிறகு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த பொருளுடைய அதை கையாளுகிற தன்மையும் அதற்கான அது எவ்வளவு நல்லது என்றதை உணரக்கூடிய தன்மை உண்டாகும். அப்போது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்முடைய மனநிலையும் அதே போல தான். சர்ச்சுக்கு வந்தோமா ஆணு கத்தி இங்கே அங்கே உருண்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோமா, அவர் கொடுக்கணும்னா நம்ம வருத்திக்கலாமா. உலகத்தில் கூட பாருங்கள், அதனால தான் என்ன செய்கிறாங்க, நம்மளை கீறிக்கலாமா. ஏன்னா நமக்கு நிறைய அவசரம் இருக்குது, நமக்கு நிறைய தேவை இருக்குது. என்ன பண்ணலாம், பெரிய தேவை இருக்கிறதுனால பெரிய பாறையை கட்டி இழுக்கலாமா, அல்லது நம்முடைய உடம்புல ஊக்கு போட்டுக்கலாமா, கத்தியை போட்டுக்கலாமா, நெருப்பில் நடக்கலாமா, என்ன முடியுமோ எதையாவது செஞ்சால் அந்த கடவுள் மனசு இறங்கிடுமா, அந்த கல் உருகுமா, இப்படியெல்லாம் பல கேள்வியோடு மக்கள் வாழ்றாங்க. ஆனா இதற்கு தீர்வு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இங்க கத்த தேவையில்லை, கதற தேவையில்லை, உங்களை நீங்க வர்த்திக்க தேவையில்லை. விசுவாசித்தால் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க,
நல்லவங்களுக்கு பரலோகம் சொல்லப்படல. நல்லவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பரலோகம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தான் பரலோகம். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினால் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கவனிக்க வேண்டியது, இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்முடைய மனநிலையை முதல்ல நம்ம மைண்டை மாற்றணும். எல்லாமே பிரமாணங்களின் அடிப்படையில் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில், பூமி உள்ளளவும் காலங்கள் சூழ்நிலைகளை, கால சூழ்நிலை, கோடை காலம், குளிர்காலம், இந்த காலங்கள் இருக்கு பாருங்க, இந்த காலங்கள் மாறாது. அதே போல விதைப்பும் அறுப்பும் மாறாது. விதைக்கும் பொழுது நிச்சயமா ஒரு அறுவடை உண்டு அப்படின்னு சொல்றார். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படணுமா? கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படணும். ஆனா நமக்கு ஒரு சில காரியம் புரியல, அதனால வேற ஒண்ணு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டோம். புரிய வேண்டியது புரியாதனால நல்லா. இப்போ பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகம் யார் படைச்சது? இந்த உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த உலகம் எனக்கு வேண்டாம். நிறைய கிறிஸ்தவங்க சொல்றாங்க. நான் இந்த உலகத்தை ஒரு நிமிஷம் நின்று பாருங்க. நான் போன வாரத்தில் சொன்னதை தான் திரும்ப சொல்றேன். ஒன்று, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவலாகவும் திங்க் பண்ணுங்க. பிபிலிக்கலாக நீங்கள் வேதத்தை அலசி பாருங்க. நீங்கள் இந்த உலகத்தை, நேச்சுரல் வேர்ல்டு, இந்த உலகம் யாருக்காக, எதற்காக, ஏன் கர்த்தர் படைத்தார்? இந்த உலகம் தான் என்ன? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் இது ஒரு மோசமான உலகங்கிறோம். இது மோசமான உலகம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷன் தான் மோசமான சிந்தை உள்ளவனா பிசாசுனால பிடிக்கப்பட்டுதான். அப்போ இந்த உலகத்தை ஏன் நாம பைபிளை படிக்கிறோம் இல்லையா? இயேசு தரித்திரமானார் அப்படின்னு பைபிளை படிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் இந்த பூமியில அவர் என்ன செய்தார்? தாழ்மையின் அவதாரமா இந்த பூமியில வந்தாருன்னு உடனே நாம நினைக்கிறோம், இயேசு கிறிஸ்து பூமியில அவர் பிறக்கும் பொழுது தரித்திரமா பிறந்தாருன்னு நினைச்சுக்கிறோம். கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இயேசு தரித்திரர் கிடையாது. நல்லா கவனிக்கிறோம். இயேசு எப்ப தரித்திரமானார்? நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் சத்திரத்தில் முன்னாடியில் கொண்டு வந்து கடத்தினாங்க, மாட்டு கொட்டால கடத்தினாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவருக்கு வீடு கிடையாது, என்னென்னவோ பேசுகிறாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எப்போ பிறந்தாரோ அப்போவே அவங்க அப்பா அம்மாவுக்கு பணத்தையும் பொருளையும் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்துட்டார். கொஞ்சம் கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து ஏழை கிடையாது. நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவர் ஏழை கிடையாது. நம்முடைய ஆண்டவர் இயேசு சாமி ஏழை கிடையாது. நம்முடைய மனதில் நல்லா வரணும். உலகத்திலே பணக்கார கடவுள் எதிர நம்முடைய ஆண்டவர் தான் பணக்காரர். அவர் தான் செல்வ சீமான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பிசாசுக்காக படைக்கல, நரகத்தை தான் பிசாசுக்காக கர்த்தர் படைத்தார். இந்த உலகம் மனுஷனுக்காக, மனிதனுடைய வாழ்வுக்காக படைக்கப்பட்டது. கர்த்தர் தீமை செய்வாரா? செய்ய மாட்டார். கொஞ்சம் கவனிங்க. இந்த சரீரம் முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா, இந்த சரீரத்தை மீட்க தான் அந்த கடவுள் மனுஷனாகி மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்தில் நமக்காக பாடுகளை சகித்தார். எதற்காக? இந்த சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகணுங்கிறதுக்காக. நீ செத்த பிறகு ஒரு நல்வாழ்க்கை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதற்காக இந்த உலகத்தில் நீ தரித்திரமா வாழு அப்படின்னு கர்த்தர் சொல்லல. கொஞ்சம் கவனிங்க. இந்த உலக வாழ்க்கையில நீங்க வெற்றியாய் வாழ்வீர்களே, ஆனா நீங்க உயர்ந்தா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு நீங்க ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டா, கொஞ்சம் கவனிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ குருராஜ் பிரதர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டார்னு வச்சுங்க. அவர் காலத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அவருடைய பிள்ளைகள் காலத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இந்த சத்தியம் புரிஞ்சதானா? பைபிள் சொல்லுது, நாம் நினைக்கிற மாதிரி சாபம் அங்கேயே இருக்காதீங்க, அது ஒரு பக்கம் விடுங்க. சாபத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வழியை பாருங்க. பைபிளே சொல்லுது, சாபம் 3 தலைமுறை, ஆசீர்வாதம் 1000 தலைமுறை. இதில் எது பெருசுன்னு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த உலகத்தை பிசாசு படைக்கல, பிசாசுக்காக கர்த்தர் படைக்கல. வேதம் சொல்லுது, வானாதி வானங்களில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், பூமியையும் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார், பிசாசுக்கு கொடுக்கல. நம்ம கவனிச்சு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து ஏன் தரித்திரமானார்? ஏன் மனிதனானார்? ஏன் நம்மை கர்த்தர் அழைத்தார்? ஏன் அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார்? யோசிக்க வேண்டிய விஷயங்க. இயேசு கிறிஸ்து ஏன் நோய்களை சுமந்தார்? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் தரித்திரமானார்? இந்த உலகமே வேண்டாம், இந்த உலகத்தில் செழிப்பான ஒரு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லக்கூடிய ஜனம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ஏன் அந்த உலகத்தில் சாபமானார்? இயேசு கிறிஸ்து ஏன் அந்த உலகத்தில் நோய்களை சுமந்தார்? இந்த உலகத்தில் ஏன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா, ஒவ்வொரு மனுஷனும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்தாராம்.
இந்த உலகம், ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் இந்த உலகத்தை குறித்து எழுதுறாருங்க. பூமி, நம்ம சொல்கிறோம் இல்லையா, பூமி தரித்திர பூமி, பூமி ஒரு சாபக்கேடு, இந்த பூமி ஒரு விழுந்து போன உலகம் அப்படின்னு நாம் பேசுகிறோம். கிறிஸ்தவங்களை பாருங்க, இந்த பூமியா அது ஒரு விழுந்து போன உலகம், இந்த பூமியினுடைய வாழ்க்கை, இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை. நம்ம எல்லாரும் பாருங்க, நமக்கு இந்த பூமியை வெறுத்தோம்னா ஒரு சந்தோஷம் வந்துடும். அதனால தான் நிறைய பாட்டுகள் எல்லாம் பாருங்க, பூமியை வெறுத்து உங்களை வெறுத்து பாட்டு எழுதுனா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்துடும். ஆனால் கவனித்து பாருங்க, இதை உலகத்தான பாருங்க, இந்த பூமியை வெறுக்க மாட்டான். இது என்ன அப்படிங்கிறத மட்டும், கடவுளுடைய படைப்பு என்ன, நாம் யார், நாம் எப்படி வாழணும், இயேசு நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பிரசங்கியார், ஏன்னா அவங்கெல்லாம் இப்படி தாங்க கணக்கு போடுறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவங்கள்லாம் அவங்க அப்படி கணக்கு போடுறதுனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. நாம் இப்படி கணக்கு போடுறதுனால தான் இப்படியே கிடக்கிறோம். நம்ம கிடையாது, நாம் அந்த ஜனத்தில் வேறுபட்டவங்க. நாமெல்லாம் வேற ஆட்கள், வேறே ஆவியை உடையவர்கள். இந்த பார்வோன் யோசேப்பை பார்த்த உடனே சொன்னான், இவன் தேவ ஆவியை பெற்ற வேற மனுஷன், வேற ஆவியை உடையவன், நம்மளை போல கிடையாது, இவன் தேவ மனுஷன்னு சொன்னாங்க. அதே போல உங்களை எல்லாரையும் பார்த்து இந்த உலகம் சொல்லும், இவங்க வேற ஆவியை உடையவர்கள், தேவ ஆவியை உடையவர்கள். அல்லேலூயா. ஏன்னா நாம பேசுகிற மாதிரி இந்த பையன் பேசவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் பேச்சுக்கள் மாறும். ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறார், இந்த உலகத்தை கணக்கு போடுறார். இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த பூமியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விழுந்து போன உலகம், ஆகாத உலகம். பெந்தகோஸ்தேல இருந்து ஒரு சில கிறிஸ்தவங்களுக்கு இந்த உலகம் ஆகாத உலகம், விழுந்து போன உலகம், இது ஆகாது, இந்த வாழ்க்கையை வேண்டாங்கிறாங்க பாருங்க. அந்த ஜனத்துக்கு ஒருத்தர் கணக்கு போட்டு சொல்கிறார், இந்த பூமியில் இருக்கிற தங்கம், பெட்ரோலு, இன்னும் இந்த கனிம வளங்கள், இது எல்லாத்தையும் ஒரு வேலை போட்டு பார்க்குறார், பூமியில் என்னெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் தங்கத்தில் நடந்து போகிறார். அங்கே ரோடு எதில் தான் இருக்கான், தங்கத்தில் தான் இருக்கான். இப்போ நமக்கு இங்கேயும் தங்கத்து மேலே தான் தாரை ஊற்றி நடந்துட்டுருக்குறோம். இந்த பூமிக்கு கீழே என்ன தான் இருக்குது, தங்கம் இருக்குது. கொஞ்சம் கவனிங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் ஷேர் வரணும், அதனால் உன் ஷேரை நான் கணக்கு போட்டு சொல்கிறேன். நம்முடைய நாட்டில் கடவுள் இந்த பூமியை படைத்ததில் உன்னுடைய பங்குன்னு ஒன்று இருக்குங்க. எப்படி உங்கள் பங்கு அடையிற வரல, உங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிக்கிட்ட சொத்து பிரித்து கொடுக்கும்போது என் பங்கு எனக்கு இன்னும் வரல, என் ஷேர் எனக்கு இன்னும் வரல, எவ்வளோ ஒரு வாஞ்சியாக உட்காடுறோம். அது கொஞ்சம் கவனிங்க. இது வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்லா புரிகிற மாதிரி சொன்னால், நல்ல மாங்காய் வெட்டி அதில் நல்ல உப்பும் மிளகாத்தூள் போட்டு உங்கள் முன்னாடி குலுக்கி 2 பேருக்கு 2 கொடுத்துட்டு உட்கார்ந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஏன் ஷேர் இன்னும் வரல, இது ரொம்ப புளிக்குதான், அதை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் ஷேரை நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், அது புளிச்ச அது எங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பாங்க, சரி போட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது உள்ள வரணுங்கிறதுக்காக சொல்கிற மாதிரி ஒரு கணக்கு நான் அந்த ஊழியக்காரர் எழுதினார். அதை பார்த்த உடனே எவ்வளோ பெருமையாக இருக்கு பாருங்கள். நமக்கு இந்த பூமியில் இருக்கிற தங்கம், வெள்ளி, நிலக்கரி, ஆயில், இது எல்லாத்தையும் விலை போட்டு பார்க்குறாரு ஒருத்தர். பல வருஷத்துக்கு முன்னாடி விலை போட்டு பார்த்துட்டு அவர் எழுதுறார். எவ்வளோ இருக்கும், ஒரு டைசிலியன் டாலர்ஸ் அப்படிங்கிறார். ஒரு டைசிலியன் அப்படிங்கிற கணக்கை நாம் கேள்விப்பட்டது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டில் போயிட்டு கணக்கு போடுங்க, 1 போட்டு 32 ஜீரோவை போடுங்க. 1 போட்டு 32 ஜீரோவை போட்டிங்கன்னா அதுதான் இந்த பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பொருளுடைய விலையாம். இதை $1, இந்தியாவுடைய மதிப்புக்கு $1 எவ்வளவுங்க, அமெரிக்கா டாலருக்கு நம்ம நாட்டோடைய பணத்துக்கு எவ்வளவுங்க, 65 67 65 67 70 தெரியல. சரி, இப்போ 1 போட்டு 32 சைபர் போட்டிங்க இல்லையா, அதை இன்ட்டு போட்டு 68 ரூபான்னு வச்சிங்க. $1 நம்முடைய நாட்டு பணத்துக்கு 68 ரூபான்னு கணக்கு போட்டிங்கன்னா அது எவ்வளவு வரும்னு போட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கர்த்தர் பூமியில் வச்சிருக்கிறாராம். அப்போ மக்கள் வாழ்ந்தவங்க 5 பில்லியன் மக்கள் வாழ்ந்தாங்க. இந்த 5 மில்லியன் இல்லைங்க, மில்லியன் வேற, பில்லியன் வேற, ட்ரில்லியன் வேற, அப்படியே கணக்கு போகும்போது இங்கே வருது பாருங்க. இங்கே வர அந்த ஒரு டைசிலியன் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதுறாரு, அவங்க சொல்கிறாங்க 1 போட்டு 32 சைபர் போட்டால் எவ்வளவோ அத்தனை $. அதோடு சேர்த்து 68 ரூபாயை பெருக்கினீங்கன்னா அப்போ இந்திய நாட்டுடைய பணத்துக்கு எவ்வளோங்கிறது வந்து சேரும். இவ்வளவு கர்த்தர் பூமியில் வச்சிருக்கிறாராம். அன்னைக்கு வாழ்ந்த மக்களுடைய, உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கணக்கு போட்டால் 5 மில்லியன் மக்கள் தொகை அன்னைக்கு இருந்தாங்களாம். அந்த 5 மில்லியன் மக்கள் தொகையில்
ஒவ்வொருத்தருக்கு இந்த பூமியை ஷேர் போட்டு கொடுத்தா, ஒவ்வொருத்தருக்கு இந்த பூமியை ஷேர் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வரக்கூடியது 206 ட்ரில்லியன் டாலராம். 206 ட்ரில்லியன். ஒரு மனுஷனுடைய பங்கு என்பது ஒன்று போட்டு 23 சைபர் போடணும். ஒரு மனுஷனுடைய ஷேருங்கிறது ஒரு பூமியில் பிறந்த ஒரு மனுஷனுடைய ஷேரு ஒன்று போட்டு 23 சைபர் போட்டால் எவ்வளவு பணமோ அவ்வளவு வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கான பணம். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, இந்த ஆண்டவர் இந்த பூமியை எவ்வளவா படைச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு மனுஷனை நம்ம இதெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருந்தால் யாராவது என்ன நம்ம வந்து இதெல்லாம் கட் பண்ணிக்குவோம். ஒரு மனுஷனுடைய விலை எவ்வளவு தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த ஆர்கன் திருட்டி விற்கிறானுங்க இல்லையா, அவனுங்களுடைய கணக்கு, ஒரு கண்ணு, ஒரு கிட்னி, அல்லது இந்த நரம்புங்க, இந்த உறுப்புங்க, இந்த நுரையீரல், இந்த ஹார்ட், இதெல்லாத்தையும் திருடி விற்கிறானுங்க இல்லையா, அவனுங்களுடைய கணக்கில் ஒரு கணக்கு சொல்லுது, ஒரு மனுஷனுடைய உறுப்புகள் 4 கோடி ரூபாயாம். ஒரு மனுஷனுடைய உறுப்பு 4 கோடி. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான்? எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. நாம் எவ்வளவு காஸ்ட்லியாக படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எவ்வளவு வலிமை உள்ளவர்கள். ஒரு மனுஷனுக்கு இடையில ஒரு நியூஸை பார்த்தோம். ஒரு மனுஷனுடைய இருதயம் கெட்டு போனதுனால பன்னியோட இருதயத்தை கொண்டு வந்து சர்ஜரி பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. 6 மாதத்தில் அவன் செத்து போயிட்டான். பன்னியோட இருதயம் எவ்வளோ நாள் தாங்கும்? பன்னியோட இருதயம் அவ்வளோதாங்க. அதுக்குன்னு ரொம்ப நாள் உயிர் வாழ்துங்கிறதுனால யானையோட இருதயத்தை கொண்டு வந்து வைக்கவும் முடியாது. கடவுளுடைய படைப்பு வேற. கொஞ்சம் நான் சொல்லக்கூடியதெல்லாம் எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கை. ஏன்னா உங்கள் புத்தி மாறணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நாங்கள்லாம் படிக்கலைங்க, எங்கள் ஊரெல்லாம் கிராமங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு 10,000 ரூபாய் தாங்க சம்பளம், அந்த பேச்சு பேசுறதுக்காக நாம் அழைக்கப்படலை. என் ஷேர் என்ன? இந்த உலகத்தில் நான் பிறந்தனே. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் இன்னாருக்கு பிறந்தீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னாருக்கு இல்லப்பா, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நீ பிறக்கணும்னு நான் முன்குறிச்சு வச்சு நீ பிறந்த அப்படிங்கிறார். நாமெல்லாம் ஏதோ ஒரு லட்சியம் இல்லாம பிறக்கல, லட்சியத்தோடு பிறந்தோம். உணர்வு உள்ளவங்க இந்த உலகத்துல சாதிக்கிறாங்க. கர்த்தர் இவ்வளவு காஸ்ட்லியாக அந்த உலகத்தை படைத்தார். இதில் பெட்ரோலு, தங்கம், வைரம், மாணிக்கம், இது போல் எல்லாத்தையும் வச்சார். கடலுக்குள்ள முத்தை வச்சார், மனுஷனுக்குள்ள நல்ல உணர்வை வச்சார், நல்ல சிந்தையை வச்சார், வளரணுங்கிற எண்ணங்களை கர்த்தர் கொடுத்தார். இப்படியெல்லாம் மனுஷனை படைத்து இப்படியெல்லாம் கொண்டு வரும் பொழுது இந்த மனுஷன் விழுந்து போன உடனே இவ்வளவு தான் விட்டுறாம கடவுளே இந்த பூமிக்கு வந்து மனுஷனுக்காக மனுஷ சாயலாகி மனுஷனுக்காக அவர் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு அந்த நோய்களை சுமந்து இப்படியெல்லாம் செய்து இந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி உணர்த்துறார். இந்த பூமி இது தரித்திர பூமியா இல்லாம மனுஷன் வாழ்வதற்காக இதை பலவிதமான உடைமைகளினால் நிரப்பி இந்த பூமியை மனுஷன் வாழட்டுன்னு மனுஷனுக்காக இந்த பூமியை கொடுத்தார். கலிபோர்னியாவில் அந்த பகுதியில் மட்டும் விவசாயம் பார்த்தா முழு அமெரிக்காவுக்கே சப்போர்ட் பண்ணிடலாமா. அதனால் மற்ற இடத்துல விவசாயம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அமெரிக்க அரசாங்கம் சொல்லுது, இந்த வருஷத்தில் இவ்வளவு நிலங்களை வச்சிருக்கிறவங்க இவ்வளவு நிலத்துக்கு மேலே கோதுமையை விளைய விற்காதீங்க. அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு மேலே விதைக்காதீங்க, இதுக்கு மேலே விதைச்சி அறுவடை பண்ணி நீங்கள் கோதுமையை கொண்டு வந்தால் இதை வைக்கிறதுக்கு அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்ட என்ன கிடையாது, இடம் கிடையாது. ஆகையினால் இதுக்கு மேலே நீ விளைய வைக்காத அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஏங்க நான் இத்தனை ஏக்கரை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அதுக்கு நஷ்ட ஈடா இத்தனை டாலரை உனக்கு தரேன் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன்னா அந்த நாட்டுடைய மக்களுடைய எண்ணம் எல்லாம் அப்படியே இருக்கு. ஒரு காரியம் உங்களுக்கு புரிஞ்சா போதும், நான் தேவ பிள்ளை, நான் சாபத்துக்கு கீழ் இல்லை, நான் ஆசீர்வாதத்தின் பிள்ளை. யாரோ என்னை என்னவோ சொல்லட்டும், அதை பார்த்து நான் வாழல. என்னை குறித்து வேதம் என்ன சொல்லுது, இதை பார்த்து தான் நான் வாழ்றேன். யார் என்ன சொன்னாலும் கோச்சிக்கிறதுக்கு எனக்கு அவங்க கடவுள் அல்ல, எனக்கு ஆண்டவர் வேற. என் ஆண்டவர் ஆண்டவராக இருக்கிறார், நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். அவர் எனக்கு போதிக்கிறார், நித்தமும் என்னை நடத்துகிறார், என் பாதையில் அவர் தீபமாய் இருக்கிறார், குழியில் அவர் என்னை தூக்கி விடுகிறார். அந்த எண்ணம் வரட்டும். நம்முடைய மனதில் புரிய வேண்டிய சக்தி இதுதான். நீங்கள் வெள்ளைக்காரனை போல சிந்திங்க. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறதா தான், கோட்டு போட்டவனை மாதிரியே மைண்டில் எண்ணம் இருக்கட்டும். லுங்கி கட்டினவனை மாதிரி எண்ணம் வைக்காதுங்க. லுங்கி கட்டினவன் எங்கே வேணால் உட்காந்துக்குவான். கோட்டு போட்டவனை பாருங்கள், இங்கே உட்காருங்கன்னு சொன்னேன், இங்கே சேர் இல்லையா, சோஃபா இல்லையா, அப்படியே சேர் போட்டால் கூட தொடச்சி பார்ப்பான் டஸ்ட் இருக்கா, ஏன்னா ஷூட் இல்லை அப்படி.
அதே மைண்ட் செட் நமக்குள்ள வரட்டும். அமெரிக்காவில் இருக்கிற ஜனங்களை பாருங்க, நல்லா விதைச்சாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு பார்க்குற சர்ச்சுங்க, ஹாஸ்பிட்டலுங்க, இன்னைக்கு பார்க்குற ஓல்டேஜ் ஹோமுங்க, இன்னைக்கு பார்க்குற எத்தனை ஹாஸ்டல், இதெல்லாம் பாருங்க அவங்க கொடுத்த காணிக்கைகள் உதாரத்துவமாக கொடுத்தாங்க. கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு கர்த்தர் அதிகமாக பெருக பண்ணினார். விதைப்பு இல்லாம அறுப்பு இல்லை. எந்த மனுஷன் விதைக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். மனசுல நம்முடைய மைண்ட்ல நாங்க இந்த ஊர் இந்த கிராமம் அதை கொண்டே வராது. உன் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இது எல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட காட்டு, ஆண்டவர்கிட்ட காட்டாது. ஆண்டவர் இதை வச்சு உன்னை ஆசீர்வதிக்கல, உன்னுடைய மனதை அங்க திருப்புங்க, மனசை விசாலமாக்குங்க. உங்க மனது, அதான் வேதம் சொல்லுது, உன் மனதை கட்டுப்படுத்தாத, அதை விசாலமாக்கு, உன் எல்லைகள் விரிவாகட்டும். யாபேசுகிட்ட கூட யாபேசுடைய மனநிலை பாருங்க, பெத்த தாய் துக்கன் பேர் வச்சாங்க. அந்த பேரை பார்க்க கர்த்தர் எனக்கு பேரை வச்சார் பரிசுத்தவான். அந்த பேரை வச்சு ஆண்டவர்கிட்ட வராரு. உமக்கு முன்பாய் ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என் எல்லைகளை விஸ்தாரமாக்கி என் எல்லையை முழுவதும் பெருக பண்ணி என்னை ஆசீர்வதின்னு கேட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு அவங்க மாமா உதவி செய்யலை, அவனுக்கு அவங்க ஃபாரின்ல வேற யாரோ ஸ்பான்சர்டு 2 பேர் கிடைச்சாங்கன்னு கிடையாது. கர்த்தரை அவன் மனுஷன் பிடிச்சுக்கிட்டான். அதனால இந்த மனுஷன் உயர்ந்தான். நானும் உங்களுக்கு சொல்லுகிறது அதுதான். நிச்சயமா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் நல்லவர். உள்ள வாங்க, இது வாயில் இல்லை, இருதயத்தில். ஏன் ஆண்டவர் நல்லவர். துன்பத்தின் பாதையில போனாலும் இது மாறும்னு சொல்லுங்க. ஆண்டவர் எனக்கு ஏன் தான் எனக்கு இப்படி எல்லாம் கொடுத்தாரோ அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. வாயில எனக்கு தான் நல்லதே நடக்குது அப்படி முடியுங்க. ஏன்னா உன் வாயின் வார்த்தையின்படியே வேதம் சொல்லுது, அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆண்டவருடைய நோக்கம் எல்லாரும் வாழணுங்கிறது தான். லேவியராகம புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகம புஸ்தகம் 19வது 9 வசனம் 10 வசனத்தை பாருங்க. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமல் சிந்தி கிடக்க கதிர்களை, அந்த அவருடைய உபதேசம் பாருங்க. ஒரு மனுஷன், நீ நல்லா வளர்ந்துட்டியா, நீ இன்னும் வளரணும், ஆனால் உன்னால் ஜனங்க போஷிக்கப்படணும். நீ உன்னுடைய வேலையில் கூட கவனித்து பாருங்க, உங்கள் தோட்டத்தை மொத்தமாக அறுத்துறாதீங்க, சைடில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, கீழே கொஞ்சம் சிந்திச்சுன்னா அதையும் எடுக்காதீங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கையில் கொஞ்சம் காசு எல்லாம் அந்த வழியிலலாம் பிச்சைக்காரனெல்லாம் பார்த்தா அந்த காசு அவனுக்கு சிந்த விடுங்க. என் காசு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு. அவனும் கொஞ்சம், நீ நல்லா மசால் தோசை சாப்பிட்டா அட்லீஸ்ட் அவன் சாம்பார் இட்லியாவது சாப்பிடட்டும். அவனுக்கு என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. ஏன்னா மனுஷனை கடவுள் மனுஷன் ஒரு பெரியவன் சிறியவனை உதவி செய்யணும், அப்படிதான் கர்த்தர் படைச்சார். இந்த மனுஷனாலே தேவனுக்கு ரொம்ப பிரியம். லேவியராகம புஸ்தகம் 19வது வசனத்தை பாருங்க. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் பொழுது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும் சிந்தி கிடக்கிறதை கதிர்களை பொறுக்காமலும் உன் திராட்சை தோட்டத்திலே பின் அறுப்பை அறுக்காமலும், முன்ன அறுப்பை அறுத்தியா அதோட போயிடு, பின்னாடி விட்டதை அறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். பின் அறுப்பை அறுக்காமலும் அதில் சிந்தி கிடக்கிற பழங்களை பொறுக்காமலும் அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும். எளியவன் யாருங்க? ஏழைகள். பரதேசினா யாருங்க? வழிப்போக்கர்கள். வழிப்போக்க போகிற வழியில் பசிக்கு ஏதாவது, இதை தான் இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் போதிக்கும் போது சொல்கிறார். சீஷர்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, பசியினால் அந்த பயிரை அந்த கதிரை கொய்து சாப்பிடுவாங்க. அப்போ பரிசேயர்கள் சொல்லுவாங்க, உங்களுடைய சீஷர்கள் ஓய்வு நாளில் இப்படி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதை தான் சொல்கிறாரு, போகிற வழியில் உள்ள அந்த பசி நேரத்தில் அவன் அதை எடுத்து சாப்பிடட்டுங்கிறதுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் யூதர்களுக்கு கொடுத்த கட்டளை. தான தர்மம் செய்யணுமா? கண்டிப்பாக செய்யணும், அது நம்முடைய கட்டளை. அப்போ தசம்பாகத்தை தூக்கி அதில் கொடுக்கலாமா? அது வேற இது வேற. என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் மாற்றம் பெருக்க வரணும்னு சொன்னால் இல்லாத நிலையில் விதைச்சு பாருங்க. நாம் சொல்லுவோம், எனக்கு ஆண்டவரை நீங்கள் நிறைய கொடுத்து மட்டும் பாருங்க, நீங்கள் மட்டும் எனக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா இதில் நான் இவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். கொஞ்சத்தில் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சத்திலேயே நீ உண்மை இல்லை, அநேகத்தின் பேரில் நீ எப்படி அதிகாரி ஆக முடியும்? கொடுத்து பாருங்க, வறுமையில் கொடுத்து பாருங்க. ஒரு சில மக்களை பாருங்க, ஏழை விதவை, சாரி பாத்து விதவை, இப்படியெல்லாம் பைபிளில் சொல்லும் பொழுதெல்லாம் அவங்கெல்லாம் அந்த இல்லாத நிலையில், அதான் விதைப்புங்கிறது அதுதான்.
எனக்கு கொஞ்சம் தாங்க இருக்கு, அந்த கொஞ்சத்தை விதைச்சு பார். விதைக்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, லேவியராம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9:10 படிச்சோம் இல்லையா, அதுதான் மத்திய புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு வரும்பொழுது அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, இவங்க என்னங்க இந்த உபவாச நாளில் ஓய்வு நாளில் கதிரை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓய்வு நாள்னா என்னது? ஓய்வு நாள்னா ஓய்வு எடுக்கிறதுங்க. ஓய்வு நாள், ஓய்ந்து இருக்கிறது ஓய்வு நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஓய்ந்து இருக்கிறது சொன்னால் எந்த உலக வேலையை செய்யாமல் சபையில் வந்து ஓய்ந்து இருக்கிறது. உங்களுக்கு தான் இது ஓய்வு நாள், ஆனால் எங்களுக்கு இதுக்கு தான் இந்த நாள் தான் ஒர்க்கு நாள். இன்னைக்கு தான் நாங்கள் என்ன பண்ணணும்? நிறைய பேசணும், நிறைய பாடணும். பாடாத ஆளை கூட வாயை தர திறந்து பாடு அப்படி சொல்லி உங்களை வந்து வேலை வாங்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தான் இது ஓய்வு நாள். இன்னைக்கு வேலைக்கு போகாமல் அமைதியாக போய் ஆனால் ஒரு சிலர் இங்கேயும் உட்காந்துக்கிட்டு 6 மணிக்கு டியூட்டிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, ஓட்டிக்கு வர சொல்லியிருக்காங்க, சொந்தக்காரனை பார்க்க போகணும், ஓய்வு நாள். ஆனால் ஆண்டவர் ஓய்வு நாளை எதிர்க்க கொடுத்தாருன்னா, நீ 6 நாள் உனக்காக கடினமாக உழைச்சிக்க, ஒரு நாள் உன் நல்வாழ்வுக்காக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்துரு. அதுதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் சொன்னால் தேவனுடைய சமூகத்திலிருந்து வார்த்தை கேட்கும். ஓய்வு நாள் எது தான்? சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆனால் நாம் எந்த நாளை ஓய்வு நாளாக கொண்டாடுறோன்னா, நாம் வந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை, வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக அனுசரிக்கிறோம். நமக்கு வந்து அரசாங்கம் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விட்டுருக்காங்க. அதனால் எந்த நாளில் வேணால் நம்ம என்ன செய்யலாம்? 6 நாள் உழைச்சிட்டு 7வது நாள் எந்த நாளில் வேணாலும், ஒரு வேளை நம்ம இப்போது துபாய்க்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஆராதனை என்னைக்கு என்ன நடக்குது? வெள்ளிக்கிழமை தான் ஆராதனை நடக்குது. அவங்களுக்கு எது ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து சிலுவையில் அறையப்பட்ட நாளை அவங்க தொடங்குறாங்க. கொஞ்சம் கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது எப்படியோ உபவாசம் இருக்கிறதும் ஜெபிக்கிறதும் நல்லது. அது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்கள், அதனுடைய பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது மத்தேயு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 12வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இந்த இடத்துல படிக்கிறோம், அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த பொழுது செய்தது நீங்கள் ஒரு காலம் நீங்கள் என்ன செய்யல, பைபிளெல்லாம் படிக்கலையா அப்படின்னு சொல்லி பைபிளில் உள்ளதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பிரமாணம் இருந்த நாட்களில் உள்ளதை அவங்களுக்கு போதிக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாள் ஆக்கினாலும் குற்றம் இல்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? அவர் என்ன சொல்றாரு? ஓய்வு நாள் உனக்கு தான் ஓய்வு நாள், ஆனா அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு ஓய்வு நாள் கிடையாது. அன்னைக்கு தான் உங்களுக்கு அதிகமான ஒர்க்கு நாள். அன்றைக்கி தான் என்ன செய்யணும்? இப்போ காலையில் ஒரு பிரசங்கம் பண்ணோம், திருப்பி சாயங்காலம் ஒரு பிரசங்கம் பண்ணோம். ஓய்வு நாளுங்கிறது வேலை செய்யக்கூடாது. நம்ம வந்து இதை பாரம்பரியமாக கொண்டு போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற ஒரு நாள். கர்த்தருடைய வசனத்தில் நம்முடைய மனதில் இன்னும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மல்கியா புஸ்தகத்துக்கு வாங்க. மல்கியாவுடைய புஸ்தகம். எனக்கு தெரிஞ்சு யாராவது கஷ்டம்னு சொன்னால் ஒரே ஒரு ஊழியக்காரராக இருந்தால் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பேன், நீங்கள் தசம பாகம் கொடுக்குறீங்களா? விசுவாசியாக இருந்தால் நான் கேட்க மாட்டேன், ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணலாங்க. ஏன்னா விசுவாசிகளை பொறுத்தவரை எப்படி எடுத்துக்குவாங்க, இவருக்கு தசம்பாங்க கொடுக்கலன்னு குத்தி காட்டுறாரு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நாங்கள் குத்தி காட்ட கிடையாது. நீங்கள் கொடுத்தாலும், ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கும்பொழுது தான் ஆசீர்வாதம் வருகிறது. தசம்பாகம் கர்த்தருக்குரியது. அதை நாம் வந்து எப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோமோ, எப்போ நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறிட்டோமோ அப்போவே நீங்கள் அதை ஒதுக்கி பாருங்கள். பைபிளை தான் சொல்லுது, வேதம் தான் சொல்லுது, நீங்கள் என்னை சோதித்து பாருங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உலக நாடுகளை பாருங்கள். ஏன் அந்த நாடு அவ்வளோ செழிப்பாக இருக்குன்னா, அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் விதைத்தாங்க. அவங்க கொண்டு வந்து ஒவ்வொரு ஹாஸ்டலில் ஸ்கூலில் இன்ன வரையிலும் பாருங்கள், ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருதுங்கிறோம். என்ன, அவங்க வந்து உதாரணமாக விதைக்கிறாங்க. அதனால தான் அவங்க விதைக்கிற. நீங்கள் உலகத்திலே எடுத்துங்களேன், கொடுக்கிற கை எங்கே இருக்குது? மேலே இருக்குது. வாங்குற கை எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அதனால தான் வசனம் சொல்லி, நீ கீழாகாமல் மேலாகணும்னா நீ கொடுக்குற மனுஷனா மாறணும். எப்போ நீங்க கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்போதான் உங்க வாழ்க்கை மாறும். இந்த கொடுத்தல் இதுல வரும்பொழுது நிறைய பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. நான் நிறைய பேர் சொல்ல முடியும், நிறைய சாட்சிகளை சொல்லலாம். எந்த மனுஷன், ஒரு சிலர் பாருங்க, கர்த்தரிடத்துல கொடுக்க வாழ்க்கை மாறும். குறிப்பிட்ட காலம் வந்த உடனே நாங்க எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உட்காரும் பொழுது அப்படியே அவங்க வாழ்க்கை டவுன் ஆகும். ஏன்னா வேதம் தான் சொல்லுது, தாவீது தான் சொன்னா சாலமோனை பார்த்து, என் மகனே நீ கர்த்தரை தேடினா கர்த்தர் உனக்கு தென்படுவார், நீ விட்டுட்டா அவர் உன்னை விட்டுருவார். ஏன் கஷ்டங்க அப்படின்னா, கஷ்டத்துல தான் அறுவடை தேவை. கஷ்ட நாட்களில் தான் அறுவடை தேவை. விதைச்சிட்டு விளையும் அந்த நம்பிக்கையோடு இருங்க. ஒருவேளை என் சூழ்நிலை யாருக்கு தெரியும், இது கடவுளை பார்க்குறாரு இல்லையா? ஆனால் இங்கே பைபிளை படித்து பாருங்களேன், 10ஆம் வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி தசம்பாகளை எல்லாம் பண்டசாலை கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. இங்கே வசனத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து.
ஆனால் கன்னட பைபிளில் பரலோக துவாரகன்னு அப்படின்னு வருது. பரலோக துவாரகன்னு அப்படின்னா துவாரகன்னு சொன்னால் மதகுகள்னு அர்த்தம். இந்த அவர் என்ன செய்கிறாரா, பரலோகத்தில் அவர் என்ன செய்கிறாரு, இந்த மதகுகளை திறந்தா அது ஃபோர்ஸை வந்து உன் களஞ்சியத்தை நிரப்ப, வாழ்க்கையை மாறிடுமா. நீங்கள் இன்றைக்கி தெரியாதுங்க, நீங்கள் செலுத்தி 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 அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, பைபிளில் சொல்லுது பரலோக துவாரಗಳನ್ನು திறந்து அவர் என்ன செய்கிறார், உன்னை ஆசீர்வாதம் ஆடி உன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு பெருக்கத்தை, ஒரு பெரிய பெருக்கத்தை நீங்கள் வந்து அந்த மேலான கதவை கர்த்தர் திறந்து என்ன செய்வாராம், அதில் உள்ளதை எடுத்து கொட்டுவாராம். ஏன் மேலான கதவுன்னு சொன்னால் உள்ள நிறைய தேங்கி கிடக்குது. அப்போ உள்ள நிறைய நிறைஞ்சு கிடக்கிறத இந்த கர்த்தருக்கு தசம பாகத்தை விதைக்கிற மனுஷனுக்கு உள்ள இருக்கிறத எடுத்து கர்த்தர் கொடுப்பாராம். வித்தியாசமான வேலை கிடைக்கும், வித்தியாசமான ஆலோசனை கிடைக்கும். 2 கொரிந்தியர்ல 13 11வது வசனம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்க, நற்சீர் பொருந்துங்க, ஆறுதல் அடையுங்க, ஏக சிந்தையாயிருங்க. இது உங்களுக்கு படிக்கும் போதே புரியுதா பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு வரீங்க, முதல்ல என்ன வாருங்க, சந்தோஷமா இருங்க. 2வது நீங்க என்ன செய்யணும் சொன்னா நற்சீர், நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும். நான் செய்ய வேண்டியதில் கரெக்டா நினைச்சேன்னா நற்சீர் பொருந்தணும். அடுத்து ஆறுதல், என்ன கஷ்டமா இருந்தாலும் என் ஆண்டவர் என் கஷ்டத்தை மாத்துவார்னு சொல்லி ஆறுதல் அடையுங்க. 3வது ஏக சிந்தையாயிருங்க, எனக்கு அற்புதம் நடக்கும். இந்த உலகத்தில் அநேகர் சொல்லலாம் இதெல்லாம் எங்குங்க, ஆனா அந்த இடத்துல எனக்கு அற்புதம் நடக்கும். ஏக சிந்தை, நிச்சயமா திறந்த மனதோடு எனக்கு அற்புதம் நடக்கும். அடுத்து உங்க கவலைகளை சொல்லி புலம்பாம சமாதானமாயிருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராய் இருக்கிற தேவன் உங்களோட கூட இருப்பார். அப்போ என்ன செய்யலாம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறத நீங்கள் காண்பிக்கலாம், நீங்கள் வெளிப்படுத்தலாம். அதனால தான் உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்துக்கு வரும்பொழுது அவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உன் சூழ்நிலையை நினைக்கிற, என் தேவை இவ்வளவு இருக்குன்னு நினைக்கிற, எப்போதான் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து வாடகை வீட்டில் கிடக்கிறோமே, நாம் எப்போ சொந்தமாக வீடு வாங்குறது, நாம் எப்போ நல்ல ஒரு வண்டியை வாங்குறது, எப்போ நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதில் நிறைய சிந்தை வருது. அப்போ நாம் நினைக்கிறோம் நம்ம என்ன பண்ணால் வாழ்க்கையில் மேலே வரலாம், நம்ம பொருளாதாரத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின் போது ஆண்டவர் சொல்கிறார் உபாகமம் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவர் என்ன பண்ணுவார்னா, உன் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார் இல்லையா, ஒரு உடன்படிக்கைன்னு தானே வாழ்க்கை போகுது. அப்போ அவர் சொல்கிறார் அந்த உடன்படிக்கையை உங்ககிட்ட உறுதிப்படுத்தி, அந்த ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தானோ அதே ஆபிரகாமுடைய பிள்ளையாகிய நீ வாழ்வதற்கு அந்த உடன்படிக்கையை உங்ககிட்ட உறுதிப்படுத்தி உனக்கு நான் என்ன செய்வேன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான ஞானம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான வழிகளை திறந்து உனக்கு கொடுப்பேன். அப்போ நீயும் என்ன செய்யலாம், ஐஸ்வர்யவானா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த நல்வாழ்வை கொடுக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சாபம் ஆனார் என்று சொல்லி நீ சாபத்தில் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக தான் இந்த உலகத்தை பார்க்கும்போது சொல்றார், இந்த உலகம் தேவனால் படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆனால் தான் சொல்றார் அவர் உங்கள் நோய்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் துக்கங்களை சுமந்ததுனால இந்த உலகத்தில் ஒரு சுகமான வாழ்க்கை நீங்க வாழ்ந்து நீ எப்படி இருக்கணும், நீ வாழ்றது இந்த வாழ்க்கையை முதல்ல நல்லா வாழ்வதற்கு ஆண்டவர்கிட்ட வாழ்வாதாரத்தை கேளுங்க, வரங்களை கேளுங்க, சுகத்தை கேளுங்க, பலத்தை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க, பொருளாதாரத்தை கேளுங்க. இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த வாழ்க்கையை கேளுங்க. நீங்க முதல்ல நல்லா வாழ்ந்துட்டு இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகம் கெட்டு போனது, இந்த உலகம் பிசாசுக்கு அப்படின்னே சொல்லிட்டு இல்லாம இந்த உலகத்தை பிசாசுக்காக படைக்கல, இது நம்முடைய குடியிருப்புக்காக பைபிள் சொல்லுது. இந்த பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார்னு சொல்லி இந்த பூமியில நாம வாழணும், சீக்கிரத்தில் நாம மறிக்க கூடாது. அதனால தான் அவர் என்ன செய்தார், மரணத்தை ருசி பார்த்து நமக்கு ஜீவனை கொடுத்தார். அதனால தான் அவர் சொல்றார், உன் பலவீனத்தில், இது பரலோகத்துக்கு சொல்லப்படலைங்க, பூமிக்கு சொல்லப்பட்டது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த பூலோகத்தில் தான் நீ நடந்தாலும் இளைப்படைய மாட்ட, ஓடினாலும் சோர்ந்து போக மாட்ட. இந்த பூமியில வாழ்ற உங்களுக்கு தான் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உன் சரீரத்தை காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தை கொடுத்து, இது பரலோகத்தில் இல்லை, இந்த பூமியில.
அதனால்தான் சொல்றார், இந்த பூமியில தான் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் நீ இருப்பாய். இந்த பூமியில நீ செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்றார். இந்த பூமிக்கு தான் அவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த பூமியில எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த பூமியில வாழும் பொழுதுதான் சொல்லப்பட்டது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். ஏன்? நீ இந்த பூமியில வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கை, இந்த பூமி ஒண்ணுமில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த பூமியில செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளம் இருக்கு. இந்த பூமியில பணம் பொருள் தேவையில்லைன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. இல்லை, பணம் பொருளை வச்சு சுவிசேஷத்தை பரப்பணும். இந்த உலகத்துல தான் அவர் சொன்னார், இந்த உலகத்துக்கு தான் சொன்னார், உலகம் இந்த சரீரத்தில் வாழும் பொழுதுதான் நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய். இந்த உலகத்தில் தான் கர்த்தர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அழிவுக்கு உன் பிராணனை விலக்கி சாவுக்கு உன் பிராணனை விலக்கி அவருடைய கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உன்னை முடிசூட்டி இந்த உலகத்தில் உன் வாய நன்மையினால் திருப்தியாக்குகிறாராம். இந்த உலகத்தில் தான் கழுகுக்கு சமானமா உன் வயது வாழ வயதை போல் ஆகுது. 103ஆம் சங்கீதத்தை போய் படிச்சு பாருங்க. இந்த உலகத்துல தான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குகிறாராம். இந்த உலகத்தில் நீ வாழணுங்கிறதுக்காக தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறோ அவ்வளவாய் உங்க பாவங்களை அகற்றி அவர் உங்களை நடத்துகிறாராம். நீ வாழணும், நீ சுகமாக இருக்கணும், நீ தேவனுடைய பிள்ளை. அதனால ஒரு உடன்படிக்கை பண்ணி ஆபிரகாமை நோக்கி பாருங்கிறார். அதனால தான் அவர் சொல்லும் பொழுது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமை போல இந்த பூமியில வாழணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துல சாபமாகி இந்த பூமியில ஒரு நல்வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார். இங்க நல்லா வாழ்ந்து நல்ல ஊழியத்தை செய்து ஒரு திருப்தியா வாழ்ந்து எக்கால துணிக்கும் பொழுது அல்லது உங்க நாட்கள் முடியும் பொழுது நீங்க அங்க திரும்பினா போதும். இப்பவே வரட்டா வரட்டா வரட்டான்னு கேட்டுட்டு இல்லாம, ஆண்டவரே என்னப்பா செய்யணும்னா, பெர்க்மான் செய்ய ஒரு பாட்டு பாடுறாருல, என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். நான் என்ன செய்யணும், அதை நாம சிறப்பா செய்வதற்கு நான் என்ன செய்யணும், இன்னும் வரங்களை கொடுங்க, இன்னும் ஜீவனை கொடுங்க, இன்னும் பலத்தை கொடுங்க, இன்னும் 10 சர்ச்சை கட்டுறேன், இன்னும் 10 ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றேன், இன்னும் உமக்காக ஓடுறேன், இன்னும் 4 தலைமுறையை பார்த்துட்டு பிள்ளைகளின் பிள்ளைகளையெல்லாம் பார்த்துட்டு இந்த உலகத்தில் கர்த்தர்கிட்ட கேளுங்க, அவர் தயாளனா இருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு நல்ல வாழ்க்கை. இந்த பூமி ஒரு சபிக்கப்பட்ட பூமி இல்லை, இந்த பூமியை நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை